ஹலோ மக்களே, வெல்கம் டு our show. இது நம்ம ஜெயா டிவியின் வாலே பசங்க. சூப்பரா 4 வாலு பசங்க வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்திருக்க அந்த வாலு பாப்பா யாருன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாங்க. யாரது? வாங்க. என்ன டான்ஸ் கேறடா? ஜஸ்வந்த் திட்டுற மாதிரி கை காட்டுறியாடா? எங்க இருந்து வர நீ? அயப்பக்கத்துல இருந்து வர. யார் யாரா வந்துருக்கீங்க வீட்ல இருந்து? தாத்தா, அப்பா, தங்கச்சி, இவங்க தானா அது? அப்புறம் அம்மா. யாரா இது? தங்கச்சியா? தங்கச்சி. என்ன பேரு? நான் தங்கச்சி பேரு தம்பி. தம்பியா? தங்கச்சின்ற தங்கின்ற என்கிட்ட தங்கா சொன்ன, தம்பின்னு சொன்ன. தன்னுகியா? வரம்போதே இவ்வளோ ராஜாக்கங்க இருக்கே. சரி ரைட்டு, நீ சூப்பரா பேசுற. நாங்க நல்லா தொடர்ந்து நிறைய பேசலாம் சரியா? வந்ததுக்கு தேங்க்யூடா செல்லம். உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. அடாடாடாடா, சூப்பரா என்ட்ரி குத்துட்டான் நங்காலு. அடுத்தது இன்னொரு காலு காக்கா இருக்காங்க. யாருன்னு பார்க்கலாமா கிருஷ்ணா? யாருன்னு பார்த்துலாமா? பார்த்துலாங்க. யாரது? வாங்கோ. என்ன குத்து, என்ன டான்ஸ், வேற லெவலு செமையா டான்ஸ் ஆனடா நீ. Thank you. உன்னோட பேர் என்னடா செல்லம்? டிகேஸ்ரீ மௌகிதி. மௌகிலியா? மௌகிதி. டிகே அப்படின்னு கூப்பிட்டா சூப்பரா இருக்குல்ல டிகே? ஓகே, இனிங்க நீ டிகே. டிகே சரி ரைட். எங்க இருந்துடா வரீங்க நீங்க? பெருமுள்ளது. பெரம்பூர்ல தான் இருக்கிறீங்களா நீங்க? ஆமா. சரி, வீட்டுல இருந்து யார் யாரெல்லாம் வந்துக்கிறீங்க? அப்பா, தம்பி, அம்மா, பாட்டி, நானு. ஓகே, வெரி குட். உங்க அழகா பேசுறீங்க. நாங்க நிறைய பேசலாம் சரியா? வந்ததுக்கு தேங்க்யூ டாலட்டு. உன்னோட இடத்துக்கு உட்காந்துக்கோ. அடாடாடா, என்ன எனர்ஜி, என்ன எனர்ஜி. வேற லெவல்ல 2 பேரும் என்ட்ரி குத்துட்டாங்கடா. மூணாவதா சங்க கியூட்டா ஒருத்தர் இருக்கிறாரு. யாருன்னு பார்த்துலாங்க? பார்த்துலாமே. யாரதுக்கு வாங்கோ. உன்னோட பேர் என்னடா? மோனிசாய். மோனிசாயா? செமையா டான்ஸ் ஆனடா நீ. ஓட்டிக்கினே இருக்கிற ஆளு. சங்க வீட்டுல இருந்து யார் யாரா வந்து இருக்கிறீங்க? அம்மா. அம்மா வந்து யோசிச்சு டக்குன்னு ஒரு 4-5 பேர் சொல்லுவான்னு பார்த்தா அங்கேயும் மட்டும் தான் வந்திருக்காங்களா? ஏன்டா மத்தவங்களும் ஏன்டா வரல? அப்பா, இது வழக்கமாக கேட்குற கேள்வி தானே. இதுக்கும் ஒரு கவுண்டர் ரெடி பண்ணி வச்சா நான் என்னதான் கேட்கறது சொல்லுங்க டிஜே. சரி பரவாயில்ல உண்டு. எந்த ஏரியாலடா வந்து வர நீ? தாம்பரம் நடுவுட பத்து. செம்மையா இருக்கடா. ஆள் காக்கிறதுக்கு டேவிட் கில்லா கெட்டக்குள்ள இருக்கிறான்ல. ஆமாண்டா, சூப்பரா இருக்குடா கெட்டக்கு. போகும்போது இந்த ட்ரெஸ் எனக்கு குத்துறியா? ஏய், ரொம்ப நல்லவனா இருக்க. வாடா ஒரு அக்குடுறா. தேங்க்யூ ஸோ மச் சரியா நீ வந்ததுக்கு. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. நாங்கள் நிறையா அப்புறமா பேசுவோம் சரியா? தேங்க்யூ. வேற லெவலு, வேற லெவலு. நாங்கள் மோனிசோ சூப்பராக வந்து என்ட்ரி கொடுத்துட்டாருன்னா மோனிசோ அத்தைதான் ஒருத்தவங்க இருக்காங்க. கூப்பிடலாங்க. நீ கூப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து வாங்கன்னு சொல்லுங்க சரியா? வாங்க. நல்லா ரோஸ் மாதிரி இருக்கே ரோஸ் குட்டி.
உன்னோட பேர் என்னடா? சான்விகா. சூப்பர்ரா. எங்க இருந்து வரீங்க நீங்க? பம்மல். வீட்ல இருந்து யார் யார் வந்திருக்கிறீங்க? அப்பா, அம்மா, தம்பி, பாட்டி. சூப்பரு. ரோஸ் கடல் மாதிரி அழகா இருக்கு நீங்க. நாங்க நிறைய பேசலாம். சரியா? சரி. சரி, ஓகே. தேங்க்யூடா வந்ததுக்கு செல்லும். நீ உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. செங்க செங்க அடாடாடாடா. 4 வாலு கொத்தங்களும் செங்க கியூட்டா என்ட்ரி குத்துட்டாங்கல்ல. சரி, எல்லாரும் வந்திருக்கீங்கல்ல, என்ன காக்கத்துக்காக வந்திருக்கீங்கல்ல, ஆமா. அதனால உங்களுக்கு வந்து ஒரு அழகான கிஃப்ட் கொடுக்க போறேன். சரியா? குத்துலாங்க. ஜெசந்த், தேங்க்யூ ஸோ மச்டா வந்ததுக்கு. ஓகே. தேங்க்யூ டிகே வந்ததுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூடா கோனிஸ் வந்ததுக்கு. கடைசியா இருக்குது நாங்க ரோஸ் கார்டன். இந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. சரிடா, என்னடா பேசிடலாங்க? ரெடி. வாங்க ஜெசந்த் பேசிடலாம். நமஸ்தே. நமஸ்தே ஜி. ஜி. हाँ जी, तुम हिंदी मालूम है? தெரிஞ்சிச்சு. தெரியாது. நமஸ்தே ஜி மட்டும் தெரிஞ்சிருக்குல்ல. வெரி குட்ரா. பரவாயில்லையே, டக்கு நான் ஹிந்தியிலே சொல்ல தெரியுமா? அதுக்காக குழந்தைக்கு கைத்தொடல் கொடுக்கலாங்க. பரவாயில்ல. என்னடா ஸ்கூலுக்கு குடிக்குமா அவனுக்கு? பிடிக்காது. என்ன கொட்டுன்னு குடிக்காதுன்ட்ட? ஆமா, பிடிக்காது. எதுக்கு? ஏன்டா குடிக்கல உனக்கு? மேம் அடிக்கிறாங்க. எதுக்கு அடிக்கிறாங்க உன்ன? நான் இது வந்து தப்பு செஞ்சேன். தப்பு செஞ்சா நான் மட்டும் கிடையாது, யாரா இருந்தாலும் நம்மள அடிக்குவாங்கல்ல. அதனால நாங்க என்ன பண்ணணும்? மேம் சைலண்டா இருக்கு. குவைட்டா இருக்கணும். சரி, உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்னது? படிக்கிறதா? படிக்கிறதுனாலே குடிக்காதோ? இல்லடா, படிக்கிறதுல தான்ப்பா. பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன? இவ்வளோ யோசிக்க கூடாதுடா. ஏன்டா உங்களுக்கு 4 மிஞ்சி போனா 5 சப்ஜெக்ட் இருக்குங்க. ஹிந்தி பிடிக்கும். ஹிந்தி குடிக்குங்க. ஹிந்தி பிடிக்கும். அதனால தான்டா கிச்சனா அவன் ஹிந்தியில பதில் சொல்லியிருக்கான். ஆமா. சரி, ஹிந்தி குடிக்கோனா ஹிந்தி காட்டு, ஒன்று காடி காட்டு. 1 2 3 4 பஞ்சா கோடி. அதான் புரியும். பஞ்சா கோடி, மூக்கு கோடி. டேய், என்னடா இது? போடா டேய், உன்னால எனக்கு தெரிஞ்ச 4 ஹிந்தியும் நான் கரண்டேன்டா. ஓகே. ரைட்டு. சரிடா, உனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ யாரு? அயன் மேன். ஏண்டா நம்ம வீட்டாண்ட துணி அயன் பண்ணி கொடுக்குறாரு அவரு தானே? அவரு செமையா அயன் கொண்டு வர்றா அவரு. அயன் தெரியாதா? எனக்கு எங்க ஏரியால இருக்கிற அயன் அதெல்லாம் பாத்துருக்கீங்களா? டிவி காத்துக்கிறேனே. முதுகுல இருந்து ஒரு லேசர் பவர் வரும். முதுகுல இருந்து லேசர்? ஆமா, ராக்கெட் ரேஞ்சர் இருக்கும் கையில. ஆமா. அப்புறம் இங்க ஒரு லேசர் மாதிரி வரும். அப்புறம் கையில ஒரு ஷார்க், நம்ம ஷார்க் அடிப்போல, அது இருக்கும். அப்போ ஷீல்டு இருக்கும். எல்லாமே இருக்கும். இதெல்லாம் எடைக்கு போட்டு போறத விட்டுனா அதுக்கு தூக்கி திரிறாரு. இதெல்லாம் ஏன்டா வச்சுக்கிறாரு? அவெஞ்சர்ஸ் அடிக்கிறது. உனக்கு வேற ஏதாவது சாங் தெரியுமா? தெரியுமா? எங்க பாட்டு கேட்கலாம். சத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் கதின முடியல தொடங்கத்தை பாரு. என்னைக்குமே முயற்சி, நம்பிக்கையிடா முயற்சி. பணத்தைய கிழிச்சு எவ குதிச்சாலும் சாவித்த பயம் இல்லை, வெடிக்கத்தை போடு. என்னைக்குமே முயற்சி, நம்பிக்கையிடா முயற்சி. என்னடா எல்லாம் ஒரே மியூசிக் டைரக்டர் தான்டா, ஒரே மாதிரி இருக்குது. குழந்தை எவ்வளவு அழகா பாடணும், ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாம்ல. நல்லா பாடுவேன். வெரி குட். எங்கயா டூர்லாம் போயிருக்கியாடா நீ? போயிருக்கேன். எங்கடா போயிருக்க? குளுமணாலிக்கு போயிருக்க. குளுமணாலியா? அது எங்கடா இருக்குது? அது தெரியாதா? எனக்கு எதுவும் தூரத்துக்கு போகும்போது இவன் திருப்பி லொகேஷன் சொல்ல ஆரம்பிச்சான்டா. அது எங்க வேணாலும் இருக்கட்டும்டா. ட்ரெயின்ல போயிட்டு ரொம்ப நேரம் போடும். போயிட்டு 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 ஒரு கார் இருக்கும். அதுல கார் போய் மேலே ஏறி அப்புறம் பனிக்காலமா இருக்கும். அப்புறம் எல்லாரும் ஸ்மோக் இப்படி வச்சு அப்படியே தூக்கி போட்டாங்க. விளையாடுனதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் கேளுடா. டேய், அவன் ரூட் சொல்லிட்டு இருக்கான்டா. இன்னும் இல்லடா, அவன் ரூட் எப்பயோ முடிச்சிட்டான். ட்ரெயின்ல ரொம்ப தூரம் போனோம்னால அங்கேயே முடிச்சிட்டான். ஓ சாரிடா, நான் தப்பா புரிஞ்சுக்கினேன்டா. எதுக்குப்பா போனீங்க அங்க?
அன்னைக்கு ஃபுல் டே லீவு, அதனால சும்மா போனோம். அவன் ஒரு நாள் லீவுக்கே குலுங்கனாலி வரைக்கும் போயிட்டு வரான்டா. மாச கணக்குல லீவுக்கு வச்சா என்ன எங்கடா தூக்கின்னு போயிருக்கியாடா நீ? சரிடா உனக்கு என்ன சில்லுன்னு இடத்துக்கு போனா தானே ஆமாண்டா. ஃப்ரிட்ஜில் போட்டு விடுதா? இல்லடா அப்புறமா பேசலாம் நம்ம அதை குழந்தைகிட்ட பேச. சரி நீ பெரிய ஆள் ஆயிட்டோன்னு என்ன ஆக போற? போலீஸ். சொல்லிட்டு வர ஆட்டிடியூடா இருக்கிறான். கையை வர வச்சு ஏன்டா போலீஸ் ஆகணும்? திருட்டு பிடிக்கிறது. ஏன் எதுக்கு அவங்கள போய் குடிக்கணும்? எதுவும் காசை திருடிட்டு போயிடுவாங்க, அதனால உய் 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 உய். அது ஆல்ரெடி இருக்கிற போலீஸ்லாம் திருடனை குச்சின்னு தானே இருக்கிறாங்க. ஆமா. அப்புறம் நீயே எதுக்கு போலீஸ் ஆயிட்டு போயிட்டு திருடனை குடிக்கணும்? பிடிச்சாதான் வேலைக்கு ஆகும். நீ போலீஸ் ஆயிட்டு திருடனை நீ புச்சுக்கோப்பா சரியா? ஓகே. ஆங்க ஆனா பார்த்து உசாரா குடி சரியா? மாத்தி கீத்தி நல்லவங்களை குச்சி ஓட்டுறாத உள்ள. ஓகேவா? குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தடல் கொடுங்க. செம கியூட்டா பேசுனடா நீ. ஆங்க சங்க அழகா பேசுனேன். நாங்க நிறைய பேசலாம் சரியா? வந்ததுக்கு நன்றி. உங்க இடத்துல உட்காந்துக்கோங்க. அழகா பேசுறான்ல நாங்க ஜஸ்ட் வந்து. உனக்கு அத்தது யாரு இருக்கிறா? இதோ டிகே என்ன ரெடி ஆகுறியா? வாங்க டிகே. ஹலோ வணக்கம். வணக்கம். நான் டிகே. உனக்கு ஸ்கூலுக்கு பிடிக்குங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் பிடிக்கும், ஆனால் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிடிக்காது. இது என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குச்சிக்குது, செகண்ட் ஸ்டாண்டர்ட் குடிக்கல, என்ன டிஃப்ரென்ஸு? அவங்க கிளாஸ் மெயின்டெனாக பார்த்துக்கவே மாட்டேங்க. எப்படி பார்த்துக்கணும்னு நீ நினைக்கிற? டீசெண்டாக சைலண்டாக இருக்கணும். உன் கிளாஸ்ல யாரா டீசென்ட் இல்லாம இருக்கா? அந்த மிஸ்ஸு பேரை நான் எப்படி சொல்லுவேன்? அப்படி யோசிக்கிறியோ? இல்லை, யாரு? ஸ்டூடெண்ட்ஸ். ஓ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டீசென்ட் இல்லாம இருக்கிறாங்களா? ஏன் டீசென்ட் ஏன் என்ன பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம்? கத்திட்டு இருக்காங்க மேம், ஒரு துளி கூட விட மாட்டாங்க. ஓ நாங்க சைலண்ட்னு சொன்னாலும் கத்திக்கினே இருக்கிறாங்களா? ஆமா. இதெல்லாம் நீ சொன்னியா மேம் கிட்ட? மேங்க எனக்கு குடிக்கவோ இல்லைங்க, கத்திக்கினே இருக்காங்க, தலைலாம் வலிக்குது சொன்னியா நீ? நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா கத்துறதே உங்க மிஸ் தானே. எஸ். பாத்தியா உண்மை வந்துச்சு. சரிடா, உனக்கு வந்து எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? விஜய். சாங். சரி ஒரு நல்ல ஒரு சாங், ஒன்று அழகான சாங் ஒன்று எடுத்து விடுறது. சக்கரே என் சக்கரே ஓ மெல்லவா ஓ செல்லமா கொஞ்சதே மௌனமே ஓ செய்கிறோம் போனது விதிரா ஓ கனவே எதியே சுரும் யாவுமே மாறுமே பூமிதானே ஜெனும் சக்கரே சக்கரே சக்கரே. அடாடாடாடாடாடாடாடா எவ்வளோ அழகா மலையாளத்துல காட்டு கொண்டா காட்டியாடா காக்கா. மலையாளத்துல பண்ணா மலையாள பாட்டா பாப்பா இது? ஆமா. ஓ சக்கரைன்னு போதே நான் நினைச்சேன். பொண்ணு வந்து மலையாளம், அப்ப மலையாள பாட்டு தானே. பொண்ணு மலையாளங்க? ஆமா. பையன் எந்த ஊரு? தமிழ். பையன் தமிழா? ஆமா. என்ன படம் இது? ஆர்மி. ஆர்மியா? ஆர்மி பாட்டு. ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க குழந்தைக்கு. சரி நீ ஏதாவது சமைச்சிருக்கியா? கொஞ்சம் செய்வேன். கொஞ்சம் நான் எப்படி? பாதி மட்டும் எடுத்து சாப்பாடுல கொஞ்சமாச்சு போடுறது அப்படி? உப்பு போடுவேன், காஃபி போடுவேன். காக்கியா? சரி இந்த காக்கி எப்படி சொல்லி கொடு எனக்கு. பால் காசி தண்ணி ஊத்தி காப்பி தூள் போட்டு ஆட்டி சக்கரை போட்டு குடிச்சு. சக்கரை வேற லெவலு. குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தறல் இருக்குங்களா? வீட்டுல வந்து யார் நல்லா சமைக்கிறது? அம்மா. ஓ பாட்டி நல்லா சமைக்க மாட்டாங்களா? பிடிக்காது. பிடிக்காதா? பாட்டி எங்க இருக்காங்க? வந்திருக்காங்களா? பாட்டி அங்க இருந்து அடா காகி டெய்லி நான் சமைக்கிறத சாப்பிட்டு எப்படி சொல்லுது பாருங்களே இது. என்னதான் சொல்றாரு பாப்பா? நீ இவ்வளவு சங்கையா பேசுறிய, பெரிய கொண்டாயிட்டு என்ன ஆக போற? டீச்சர். கைத்தறல் கொடுங்க குழந்தைக்கு. வெரி குட். என்ன சப்ஜெக்ட்? இங்கிலீஷ். இங்க ஓய் வெரி நைஸ். ஏன்டா? இங்கிலீஷ் எனக்கு இப்பவே பிடிக்காதனால நான் பேசிட்டேன்னா இங்கிலீஷ். வெரி குட். தங்கையா பேசுனீங்க நீங்க. நாங்க தொடர்ந்து நிறைய பேசலாம் சரியா? தேங்க்யூடா செல்லம். வந்ததுக்கு இடத்துல போய் உட்காந்து போவோம்.
சூக்கரு நாங்கள் டிகே வேற லெவலில் பேசினாங்கல்ல. ஸோ டிகே தொடர்ந்து இருக்கிறது நாங்கள் மோனிஸ். என்னடா ரெடி ஆகுறியா? வாங்க மோனிஸ். உனக்கு திருக்குறள் தெரியுங்க? தெரியுமாடா உனக்கு? திருக்குறள் தெரியுமா? எங்க நீ திருக்குறள் சொல்லு. அகல ஏத்தலாம் ஆதி பகவான் முடிச்சே உலகு செலுத்தி செல்வம் செல்வி செல்வம் அச்செல்வம் செலுத்தம் இளம் தலை கக்க கசக கத்தவை கத்தப்பின் நிக்க அழித்தக அன்பும் அறனும் எத்தாயன் நில்வாக்கை பண்பும் பயனும் அது. என்னடா கல்யாணத்துல சொல்றதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சுக்குது, திருக்குறள்ல இத்தனை தெரியுங்க அவனுக்கு? குழந்தை என்ன கிளாரிட்டியா சொன்னா, ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க. எனக்கு நீ செவ்வி செல்லம் சொன்னது செல்வி செல்லம்னு வந்துச்சுரா காதுல. செல்வி செல்லம் அப்படிதானே எனக்கு ஊத்துது. சரி, அதை எழுதுனது யாரா திருக்குறள? அப்பா. அடேங்க அப்பா, திருக்குறள் உங்க டாடியா எழுதினாரு? இது உங்க டாடிக்கு தெரியுங்க? சொல்லி தந்தது டாடியா? நல்ல. நான் இன்னும் நினைச்சிட்டேன்டா நானு. 2 செகண்ட்ல ஆடி போயிட்டேன் நானு. திருக்குறளை எழுதினது திருவள்ளுவர். ஞாபகம் வச்சுக்க சரியா? சரி, நல்ல சங்கையா பாடுகையாங்க நீ. அப்படியாடா? சூப்பரா ஒரு பாட்டு ஒன்று பாடுப்பா, கேட்கலாம். வட்டாமுச்சி பந்து பந்து வா பாடி பாப்பவா. பட்டாமுச்சி பந்து பந்து வா ஐ ஓ பாடி பாப்பவா. காடி காக்கத்துக்கா கொட்டாமுச்ச கூக்குற. ஆனா சமையா காணடா, இது ரைம்ஸ்ரா. இது சாங்கு பாட சொன்னா ரைம்ஸ் பாடிட்டேடா நீ. குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமே. பரவாயில்லையே. சரி, ஒரு பழைய பாட்டு ஒன்று பாடுறா, கேட்கலாம். உலகத்து போராடினார் பயந்தாலும் தாய்ந்தாலும் தலைவன்கால நீ வாழலாம். என்னடா இவன் என்ன ஏஜ் இவனுக்கு? என்னப்பா வயசாகுது உனக்கு? 5 வயசாகுது. இது உங்க தாத்தா 5 வயசுல இருக்கும்போது ரிலீஸ் ஆன சாங்குடா இது. ஏன்னா அந்த சாங் எக்குறா உனக்கு தெரிஞ்சிருக்குது? அதாவது நாங்க ஜெயா டிவிக்கு வந்திருக்கோன்றதுக்காக அவரோட சாங் ப்ரிப்பேர் கொண்டு வந்திருக்கு நீ, கரெக்டா? சரி, இந்த டைலாக்லாம் கூட நீ சூப்பரா பேசுவாங்க. சினிமா டைலாக்லாம் எம்ஜிஆர் டைலாக் தெரியுமா அவனுக்கு? எங்க சொல்லு கேட்கலாம். எம்ஜிஆர் டைலாக். ஒரு வீட்டுல 2 வைக்கு 2 வைக்கு இருந்தா சண்டை வந்துடும். அதனால எங்கள் அப்பா கீழே ஆக்கட்டும், நான் போய் சாய்க்கிறேன். ஆக்சுவலா நான் கரெக்டாக தான் பதில் சொல்றேன். நீங்க தான் கேள்வியை மாத்தி கேட்டுறீங்க அப்படின்னு அவன் ஃபீல் பண்றான்னு நினைக்கிறேன்டா. அவன் அடுத்த கொஸ்டினுக்கான ஆன்சரை இப்போ சொல்லிட்டான். அம்மா சமைக்கிறதுலயே உனக்கு எந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்? லெமன் ரைஸ் பிடிக்குங்க. சரிங்க, அம்மா சமைக்கிறதுல எந்த சாப்பாடு உனக்கு பிடிக்காது? எல்லாமே பிடிக்கும். குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாம்ல. டேய், உனக்கு புரியலையா? என்னடா ஈவினிங் வீட்டுக்கு தான் போனோம், அதனால அவன் உஷாராயிட்டான். ஓ, அதான் விஷயங்க. ஆமான்னு ஒரு ஒத்துக்கிறான்டா அவங்க. ஆட்டிங்கன்னா சோறு கிடைக்காதுன்னு அவன் புரிஞ்சுக்கினான். சரி, நீ பெரிய ஆள் ஆயிட்டோன்னு என்ன ஆக போற? போலீஸ். ஓ, ஏன்டா? தப்பு பண்ணிட்டாங்க, ஜெயிலு இருக்கு. ஸோ நீ வளர்ந்த உடனே ஒரு சூப்பர் போலீஸாக வரணும் சரியா? தேங்க்யூடா. ஒரு பெரிய கைத்தறல் இருக்கணுங்க குழந்தைக்கு. அதான் அழகாக பேசலாம் சொல்லுவோம் நீ. ஆமாம், நாங்கள் நிறைய பேசலாம் சரியா? சரி, உங்கள் இடத்துல போய் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ வந்ததுக்கு. வேற லெவல்ரா மோனிஸு, வேற லெவலில் பேசுன நீ. வெரி குட். ஸோ மோனிஸுக்கு அடுத்தது யார் இருக்கான்னா ரோஜா குந்தோட்டம் சான்விகா தானே உன் பேரு? வாங்க சான்விகா. உன்னை நான் ரோஜானே கூப்பிட்டா? சரி, என்ன கூப்பிட்ட உன்னை? சான்விகா தான் கூப்பிடணும். சரி, வீட்டில் உன்னை செல்லங்க எப்படி கூப்பிடுவாங்க? பட்டுன்னு கூப்பிடுவாங்க. அப்போ நானும் கட்டுன்னு கூப்பிடுறேன். கட்டு. ஏடா நோ? நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸுடா. சரி, பரவாயில்ல விடு. அவ ஏத்துக்கலடா. ஆகாடா, என்ன என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவ ஏத்துக்கவே மாட்டாடா. அவ
ரோஜா. டேய் உன் பாப்பாவோட பேரை சொல்லி கொடு. கட்டு. அதுவும் இல்லை சான்விகா. சரியா? ஓகே ஓகே இதே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சான்விகா உனக்கு பள்ளிக்கூடம் இல்லை உனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்குங்க? பிடிக்காது. யூகேல தான் போக பிடிக்கும். இப்போ என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். அதாவது போன வருஷம் ஸ்கூலுக்கு போக குடிச்சுதுங்க, இந்த வருஷம் குடிக்கல இல்ல. அவனுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப குச்சிக்குது? மேக்ஸ். டேபிள்ஸ்லாம் தெரியுங்க? 2 டேபிள்ஸ்ல 10 இருக்கு, 20 வரைக்கும் தான் தெரியும். சரி 2 5 ஆர் என்னடா? கண்ணு அண்ணியன் மாதிரி இங்க அங்கன்னு போயிட்டு வருதுடா. டக் 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 டக். சரி 5 2 ஆர் என்னடா? அதெல்லாம் அவரு சொல்லி தரல. கேட்டியா? நான் ஏதாவது தப்பா ஏதாவது கேட்டேன்? அக்கறை ஏன்டா என்ன அவ அப்படி மறைக்கிறா? ஏய் குழந்தை பாக்குறாடா அவ. இதாடா பாக்குறது இல்ல, அவ பார்வையா அப்படிதான் பார்த்தாலே டெரரா இருக்கால. டே கியூட்டா தானடா இருந்த குரங்கோதெல்லாம் ரோஜா பூந்தோட்ட மாதிரி வந்தியடா. இப்போ ரோஜால இருக்கிற முள்ளு மாதிரி குத்துறியடா. நானா குத்துறேன், நீங்க தான் குத்துறீங்க. நீ கேக்குற கொஸ்டின்ஸ் தப்புடா. அவ அது ஹர்ட் ஆவறா. சரி வேணாண்டா விட்றா, மேக்ஸே வேணாம் சரியா? ஆனா 2 5 ஆர் 10 சரியா? நீங்க கரெக்டா சொல்றேன். ஓகே ஓகே பரவாயில்ல. சரி உனக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? தனுஷ். ஏய் இன்னும் வித்தியாசமான பதிலா இருக்கு. கைத்தட்டல் கொடுக்கலாங்க குழந்தைக்கு. ஆனா நீ சொன்ன ஆன்சருக்கு வீட்டுல இருக்கவங்க ஷாக் ஆகுறாங்கடா. போன வாரம் வரைக்கும் விஜய் தானே சொல்லியிருந்தான், என்ன டக்குன்னு தனுஷுக்கு மாறிட்டான்னு ஷாக் ஆகுறாங்க. எதுக்கு உனக்கு தனுஷ் அவரை குச்சிக்குது தெரியல. இல்ல இல்ல முதல்ல வந்து எனக்கு இந்த டவுட் இருக்கு. யாரு தனுஷ்? யாரா தனுஷ்? அவர் நடு தெரியலையா? தனுஷ் தான் பிடிக்கும். யார் என்ன படம் அவர் நடிச்சிருக்காரு? இல்ல சாங் ஏதாவது தெரியுமா? அவர் சாங் தெரியும். சாங் தெரியுமா? எங்க எங்க எத்து விடு. ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த ஜிஜிகிரி. ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த காதலிக்கு கைடி இல்ல சொல்லி தர வாத்தி சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளி தர வாத்தி உசுரம் என் உசுரம் தாரு கை மாத்தி அடியாத்தி தின்ன ஃபீலு ஒன்னா நானா ஃபீலு பிடிக்காமல் ஓட்டு நெறியிலு இனிமே நான் ஆளு. 2 5 ஆர் எவ்வளோ? 10. டாடா கற்பூரம் மாதிரி கப்புன்னு குச்சிக்கிறான். பெரிய கைத்தறல் கொடுக்குறாங்க குழந்தைக்கு. வெரி குட். அவர் தான் தனுஷா? பரவாயில்லடா. தனுஷ் யாருன்னு தெரிஞ்சிருக்குடா அவளுக்கு. சூப்பர் பாப்பா. அங்க சமையல்லையே உனக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்? பன்னீர் பிரியாணி. அடாடாடாடா என்ன அழகா சூஸ் பண்ணியிருக்கா. பன்னீர் பிரியாணி வேற லெவல். சரி அம்மா சமைக்கிறதுலயே எந்த சாப்பாடு வந்து அப்படி இருக்கும்? எதுவுமே இருக்காது. வாவு இல்லடா. சாப்பிடாத மாதிரி என்ன இருக்கும்? ஏதாவது சாப்பாடு உனக்கு பிடிக்காதுன்னா என்ன சாப்பாடு? எதுவுமே இல்லை. எல்லா சாப்பாடும் சாப்பிட்டுருக்கா நீ? சாப்பிடுவேன். ஆக்சுவலா ஸ்டேஜ்ல உட்காந்து அவங்க சொல்ற பதிலாம் சமையா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றான்னு நினைக்கிறேன். டாடி கை தட்டி சிரிக்கிறாரு. வெறும் சோறை கோட்டு வச்சாலே கொட்டிட்டு வந்துருவா. கேட்டா பன்னீர் பிரியாணி குடிக்கொன்றான்னு டாடி அங்க இருந்து சிரிச்சுன்னுக்கிறாரு தெரியுங்க. சரி நீங்க எங்கன்னா டூர்லாம் போயிருக்கீங்களா? போயிருக்கேன். எங்கடா போயிருக்கீங்க? கூறு. கூறு. கூறு தான் நான் கேக்குறேன். எங்க போயிருக்கீங்க? கூறு. கூரா? ஆமா. அது கூறு கூறுன்னு ஒரு ஊரா? ஆமா சார். அது என்ன என்ன ஊர் சார் கூறு? பெங்களூர் கூர்க். கூர்க்கா? ஆமா. அது என்ன கூறு கூறுன்னு நின்னுக்குற? அங்க என்ன ஃபேமஸ் கூர்ல? நானும் கூறுன்றா. கூர்க்குல டீ காஃபி. டீ டீ காஃபி தான் ஃபேமஸா? ஆமா. அடேங்க அப்பா டி அப்பா. இங்க இருந்து கூருக்கு போயிட்டு டீ காஃபி குஸ்து வரணும்ன்ற நீ. அப்புறம் என்னத்துக்கு அங்க போன நீ? எல்லாத்தையும் சுத்தி பார்க்க தான் போறேன். சுத்தி அப்படி சொல்ற அப்படி சொல்லு. உனக்கு கடி ஜோக்லாம் தெரியுங்க அங்க? அப்படியா? தெரியும். எங்க கேளு, கொஸ்டின் கேளு, நான் ஆன்சர் பண்றேன். டாக்டர் ஊசி போட்டாரா, ஆனா ஒரு பையன் வந்து தடுத்தானா, அது ஏன் தடுத்தான்? நான் ஆன்சர் சொல்லிட்டா? சொல்லுங்க. எனக்கு தெரியும். ஏன்னா அது தடுப்பூசிடா. ஆமா. எல்லாரும் எனக்கு கை தட்டு. டேய் கேட்டு வாங்க அத. ரைட்டு. இன்னொன்னு வச்சுக்கிறியா? வச்சிருக்கேன். கேளு கேளு. ஒரு பையன் எக்ஸாம் எழுத போனானா,
ஆனா திருப்பி ரிட்டர்ன் போயிட்டான். அது ஏன்? கிருஷ்ணா நாங்க 2 ஆன்சர் சொல்லி வின் ஆக போறோம் தெரியுமா? அப்படியா? உனக்கு ஆன்சர் தெரியுமா? ஓ எனக்கு சமைய ஆன்சர் தெரியும், சொல்லட்டுங்க? சொல்லுங்க. ஏன்னா அது ரிட்டன் எக்ஸாம். ஆமா. உங்க மங்கி காத்து அதே யூடியூப் சேனல்ல தான் போன வாரமும் நான் காத்து எழுதுனேன். குழந்தை கடித ஞாபகம் வச்சு கேட்டதே பெரிய வச்சு கைத்தட்டல் கொடுக்கலாம்ல. சரி கட்டு, பெரியாள் ஆயிட்டோன்னு என்ன ஆக போற நீ? டாக்டர். ஏன் சார் அதுல என்ன சார் ஜோக் இருக்கு? வில்லங்க ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்டா டாக்டர் ஆகணும்? அவங்க செக் பண்ணதான். அப்ப கூட என்ன விட மாட்டீங்கல்ல. சமுதாயத்துக்கு நல்லது பண்ணணும், ஏழைங்களுக்கெல்லாம் நாங்க வந்து இலவசமா போயிட்டு மருத்துவம் பார்க்கணும், இதெல்லாம் கிடையாது. வந்தா ஊத்தி எடுத்து என்ன குத்தணும், கழுத்தை ஓட்டணும், எண்ணெய வச்சு ஆப்ரேஷன் பண்ணி கத்துக்கணும். எனக்குன்னே தான் வரீங்களாடா? நீ பெரிய ஆள் ஆயிட்டவனு ஒரு செவங்க டாக்டர் ஆகணும் சரியா? ஓகே. கிளினிக் எங்க எங்க வைக்கலான் இருக்கு? ஹாஸ்பிட்டலு இங்க தான் வைக்கலாம். இங்கதானா? ஆமா. ஜெயாட்டியிலே நான் கிடையாது, நான் போயிட்டேன் வெளில கிளம்பி. குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம்ல. வேற லெவல் பாப்பா. சூப்பரா சங்க கியூட்டா பேசுனேன். நாங்க நிறைய பேசலாம் சரியா? தேங்க்யூ கட்டு. இங்க இடத்துக்கு கத்துக்கோங்க. என்னடா கேம் ரவுண்டுக்கு ரெடி ஆகுறீங்களா எல்லாரும்? ஓகே, ஸோ கேம் ரூல்ஸ் வந்து சூப்பரா ரொம்ப சிம்பிள் தான். கிருஷ்ணா நீயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறா. சரி ஓகே. ஸோ ஒன்றும் இல்லை, இங்கே முன்னாடி வந்து தர்மாக்கோலை வந்து நாங்கள் மீன் தொட்டியில் போட்டு வச்சுக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த தர்மாக்கோலை வந்து ஒரே கையில் கிரிப்பாக பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டப்பாவில் நிரப்பணும். இதுதான் கேமோட ரூல். ஆங்க. ஸோ இதுக்கு நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிற டைம் வந்து 100 செகண்ட்ஸ் தான். அந்த 100 செகண்ட்குள்ளே யார் வந்து அந்த டப்பாவை நிறைய நிரப்புறாங்களோ அவங்க தான். ஓகே. ஸோ என்னடா கிருஷ்ணா முதல்ல யாரடா கூப்பிடலாம்? நம்ம ஜஸ்வந்தா ரெடி ஆகுறேன். நான் ஜஸ்வந்த் ரெடியா? ஓகே. ஸோ ஜஸ்வந்த் உங்க காட்டி வாங்கோ. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ். பரவாயில்ல, நல்ல ஆர்வமா இருக்காங்க. இதே ஆர்வத்தோட நிறைய ஃபில் பண்ணிடலாம். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சூப்பர், நல்லா விளையாடுறீங்க, வேற லெவலு. டைம் போய்கிட்டே இருக்குது. எடுக்கிறதோட கீழே கொட்டுறதால அதிகமா இருக்கு. நீ டைம் போய்கிட்டே இருக்குது, டைம் போய்கிட்டே இருக்குது. டைம் முடிய போகுது, டைம் முடிய போகுது. டைம் ஓடிடுது, டைம் ஓடினகுது. கவுண்ட் டவுன் 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் அப். சூப்பரா விளாண்டடா நீயும். உள்ள கோட்டதோட நீ வெள்ள கோட்டது தான்டா நிறைய. காத்துலயே பறந்து நிக்குது பாரு எல்லாங்க இல்ல? ஆங்க கட்டாடா வேற லெவல்ரா நீ. பாட்டிங்க நீங்களும் வேற லெவலா. நீங்க கை கொடுங்க. சூப்பருங்க, கை கொடுறா. வெரி குட். ஸோ 2 பேரும் சேர்த்து எவ்வளோ லெவல் எடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க மக்களே. கண்ணுல நாங்க ஒரு மார்க் வச்சுட்டோம்டா. அங்க தேத்தாங்க ஒரு குள்ளி, இங்க அந்த குள்ளி அளவுக்கு நீங்க எடுத்துக்கிறீங்க. பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க. ரொம்ப நன்றிங்க, நல்லா விளாண்டீங்க. உங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. வந்ததுக்கு நன்றி. சங்க ஜஸ்வந்த் உங்க பாட்டியை வந்து வேற லெவல்ல ஆனாங்க. அவர்களை தொடர்ந்து வருவது யார் என்றால் நாங்க டிகேவும் கங்கியும். வாங்கோ, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ.
சங்கையா விளாடுறீங்க. வேற லெவலு நல்லா ஆடுறீங்க. அதே வேகத்துல கண்டினியூ பண்ணுங்க. சங்காங்க நல்லா விளாடுறீங்க. டைம் போய்கிட்டே இருக்குது. டைம் ஓடிக்கிட்டே இருக்குது. டைம் முடிய போகுது. கவுண்ட் டவுன் 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் அப். அருங்க என்ன ஆட்டம். ஹை குடுறா வேற லெவல். டங்கால் சூக்கருங்க. நீங்களா ஹை கொடுங்க. டங்கால் வேற லெவல். சேர்த்து எண்ணிடலாங்க. ஓகே. ஒரே லெவல் ஆஃப் குவான்டிட்டி தான் அத்துக்குறாங்க. ஈக்குவல் பண்ணிருக்கிறீங்க. பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க. தேங்க்ஸ் காச்சலோ நீ வந்ததுக்கு. உன் இடத்துல போய் உட்காந்துக்கோ. சங்க நாங்க டிகே வேற லெவல் ஆனாங்க. டிகே டீங்கை தொடர்ந்து வருவது யார் என்றால் மோனிஷங்க. ஓகே மக்களே, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் now. செமையா விளாடுறீங்க. வேற லெவலு. மேம் நல்லா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து எடுங்க. அங்க இருந்து எடுங்க. கொஞ்சம் நடந்து வந்து எடுக்கிற மாதிரி எடுங்க. சூக்கர் காட்டாங்க. வேற லெவலு. சங்கையா ஆடுறீங்க. வேற லெவலு. டைம் போய்கிட்டே இருக்குது. டைம் போய்கிட்டே இருக்குது. 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் அப். டெஃபினெட்லி மார்வலஸ். நல்லா விளையாடா நீ. சங்க நல்லா விளையாட கட்டாங்க. சூப்பர் கட்டாங்க. வேற லெவலு. சங்க விளையாடிருக்கீங்க கட்டாங்க நீங்களும். தேங்க்ஸ். அடாடா. ஸோ 2 பேரும் சேர்ந்து கோணம் வாட்டி எத்தவங்களோட நிறைய எடுத்துக்கிறீங்களா? செக் பண்ணிடலாங்க. ஸோ கம்மியாக தான் இருக்கு. 1 மில்லிங்கிட்டு கம்மியாக இருக்கு. வேற லெவல். தேங்க்யூடா வந்ததுக்கு மோனிஷ். நீ இடத்துல உட்காந்துக்கோ. தேங்க்யூ கட்டாங்க. ஓகே. ஸோ மோனிஷ் சாய் வந்து வேற லெவலில் ஆனடா நீயும். ஸோ அடுத்ததா இருக்கிறது யாரு? அட்டா நாங்க கட்டு சான்னிக்கா ரெடியா இருக்கீங்களா? வாங்க சான்னிக்கா உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. அம்மா நடந்து போனோம். நீங்க அங்க இருந்து கொஞ்சமாவது வாக் பண்ணணும். பின்னாடி மிடில் இருந்து எடுத்துட்டு நடுவில் அப்படி வாங்க. தூக்கரு ரோஜா நீயும் நந்து வரணும்.
வேற லெவல்ல ஆடுறீங்கோ. சூப்பர் செம்மையா ஆடுறீங்க. கண்டினியூ பண்ணுங்க. பாப்பா கொஞ்சம் நடந்து வாங்க, போயிட்டு எடுத்துட்டு வாங்க, சரியா? டைம் ஓடினே இருக்கு. மேம் அள்ளிட்டு போவாதீங்க. சூக்கரே, நல்லா விளாடுறீங்கோ. டைம் ஓடினே இருக்குது, டைம் முடிய போகுது. டைம் ஓடுது. பாப்பா நடந்து போனோம் லைட்டா. கவுண்ட் டவுன் 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் அப். அவனுக்கும் கேங்க ஆடணும்னு குட்டிக்கும் வெறி வந்துச்சு கொலகுது. விடுங்க, என்ன நாங்க வந்து கிச்சிக்கின்னு வந்துட்டான். சரி பரவாயில்ல. கையை கொடு ரோஜா குந்துட்டும். சங்கையா விளாடா நீ. தேங்க்யூ. கட்டாங்க சங்கையா விளாட்னீங்க. என்ன வாக்கிங் போவாங்க, நின்ன இடத்துல இருந்தே காதி எடுத்து போட்டுட்டீங்க. அதான் ஒரே பிரச்சனை. மற்றபடி சங்கையா விளாட்னீங்க. கட்டாங்க ஓகே. ஸோ 2 பேரும் சேர்த்து எவ்வளோ கவுண்ட் எடுத்துருக்கீங்கன்னு காத்துலாங்க. எப்பாடி போன வாட்டி எடுத்தவங்களோட மார்க்குக்கு மேல வந்திருக்குது. 2 பேரும் எடுத்த கவுண்ட் வேற லெவலு. தேங்க்யூ ஃபார் கமிங். தேங்க்யூ கட்டாங்க வந்ததுக்கு. ஸோ நீங்கெல்லாம் என்னென்ன வாழ்த்தனெல்லாம் பண்றீங்கலாம் கேட்கணும்ல வீட்டில். ஸோ இன்னைக்கு எப்படி போச்சு இந்த நாளுலாம் வீட்டில் கேட்கலாமா? கேட்டலாமா? வெரி குட். ஸோ முதல்ல இருக்கிறது யாரு? நாங்கள் செஸ்ஸந்தோட தாத்தா. வணக்கம். வணக்கம். உங்களுக்கு எந்த ரவுண்டு தாத்தா ரொம்ப குச்சிருந்தது? எனக்கு எல்லா ரவுண்டும் எல்லாரும் விளையாண்டதுமே பிடிச்சிருந்தது. சூப்பர் தாத்தா. இன்னைக்கு உங்களுக்கு நாள் எப்படி தாத்தா கோச்சு? இன்னைக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியா போச்சு. சூப்பர் தாத்தா. ரொம்ப நன்றி தாத்தா. நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உங்களை எல்லாரையும் சந்திச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா. தேங்க்யூ. காட்டிங்க சொல்லுங்க, எப்படிங்க கோச்சு இந்த நாள் உங்களுக்கு? சூப்பரா இருந்ததுங்க. உங்களுக்கு எந்த ரவுண்டுங்க ரொம்ப குச்சி இருந்தது? எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பருங்க. நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூங்க. அங்க வணக்கங்க. வணக்கங்க. சூப்பருங்க. எப்படிங்க கோச்சு இந்த நாள் உங்களுக்கு? சூப்பரா போச்சு. உங்களுக்கு எந்த ரவுண்டுங்க ரொம்ப குச்சி இருந்தது? எல்லா ரவுண்டுமே சூப்பரா இருந்தது. சூப்பர்மா. ரொம்ப நன்றிங்க. நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அண்ணன் கிட்ட கை கொடுங்க. என்னடா நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன். எப்படி கோச்சுரா இந்த நாள் உனக்கு? நல்லா போயிடுச்சு. உனக்கு எந்த ரவுண்ட் ரொம்ப குச்சிருந்தது? எல்லா ரவுண்டும் பிடிச்சிருந்தா. தேங்க்யூடா. நீ வந்து ரொம்ப சந்தோஷம். ஓகே, வெரி நைஸ். தன்வி என்னடா நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கு. சூப்பர். எப்படிடா கோச்சு இந்த நாள்? ஃபுல்லா போயிடுச்சு. ஃபுல்லா. தேங்க்யூடா செல்லம். உனக்கு எந்த ரவுண்டு குச்சிருந்தது? ஃபுல்லா ரவுண்டு. தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக இருக்கிறது நாங்கள் டிகே. ஹலோ கங்கி. ஹலோ. எப்படி கங்கி கோச்சு இந்த நாள் உங்களுக்கு? நல்லா போச்சு. உங்களுக்கு எந்த ரவுண்டு ஸ்பெசிஃபிக்கா குச்சிருந்தது? எல்லா ரவுண்டுமே பிடிச்சிட்டு. எல்லாரும் தேங்க்யூ கங்கி. சங்கையா விளாண்டீங்க. வந்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடி வணக்கம். டாடி தாண்டா ஆகும். இங்கிட்டு இருந்து அங்கிட்டு வராரு, அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வராரு. எப்படி டாடி கோச்சு இந்த நாள் உங்களுக்கு? சூப்பரா போச்சு. ரொம்ப ஜாலியா போச்சு. ஜாலி பார்த்தேன் டாடி. உங்க ஜாலியா நானு இல்ல, பசங்க எல்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. தேங்க்யூ டாடி. நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். காட்டி நீங்க ஹலோ காட்டி. ஹாய். உங்களுக்கு எந்த ரவுண்டு காட்டி ரொம்ப குச்சிருந்தது? எனக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ரொம்ப நன்றி. அடுத்ததாக இருக்குது யாரென்றால் மோனிஷ். ஹலோ கங்கி. ஹலோ. வீட்டுல காத்ததுக்கும் இங்க காக்கத்துக்கும் என்னங்க அங்க டிஃபரன்ஸ்? வீட்டுல கொஞ்சம் இன்னும் அரட்டை அடிவா, இங்க வந்து கொஞ்சம் அமைதியா இருக்க மாதிரி இருக்கு. பாத்தீங்களா எனக்கு பயந்து எப்படி இருக்கா இங்க. உங்களுக்கு எந்த ரவுண்டு கங்கி குச்சிருந்தது? எனக்கு எல்லா ரவுண்டுமே பிடிச்சிருந்து. ரொம்ப நன்றி கங்கி. ரொம்ப சந்தோஷம் வந்ததுக்கு. ஓகே. சோ அடுத்ததாக இருக்குது யாரென்றால் ரோஜா கூட்டம். ஹலோ டாடி. ஹலோ. உங்களுக்கு எந்த ரவுண்ட் டாடி ரொம்ப குச்சிருந்தது? எல்லா ரவுண்டும் முடிச்சிருந்தது. எப்படி விளாட்னாங்க? நாங்க எப்படி விளாட்னாங்க? நல்லா விளாட்னாங்க. நல்லா விளாட்னாங்க. தேங்க்யூ டாடி. நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. வணக்கம் கங்கி. வணக்கம். கங்கி உங்களுக்கு எந்த ரவுண்டு கங்கி ரொம்ப குச்சிருந்தது? எல்லாமே பிடிச்சிருந்தது. பசங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடினாங்க.
எல்லா ரவுண்டுமே சூப்பரா பேசுனாங்க, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. வீட்ல இருந்ததுக்கு இங்க இருக்கிறதுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ்? வீட்ல ஒரு இடத்துல உட்கார மாட்டா, ஆனா இங்க ரொம்ப நேரமா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது பார்க்க எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. டாடி கூட கலங்க விடாதீங்க. சூப்பர்ங்க. ரொம்ப நன்றி கங்கி, ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ தேங்க் யூ. உங்களை மீட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். வாட்டிங்க இருக்காங்க. ஹலோ ஹலோ, எப்படி குறக்காங்கன்னாங்க? எல்லாம் நல்லா பண்ணாங்க. உங்களுக்கு எந்த ரவுண்டுங்க ரொம்ப குச்சிருந்தது? எல்லா ரவுண்டுமே சூப்பரா பண்ணாங்க பசங்க. ரொம்ப நன்றி வந்ததுக்கு. நன்றி. ஹாய்டா. என்னடா எக்குறா ஜாலியா ஆகுறியா? அக்கா நல்லா விளாட்னாலா? சூப்பரா. தேங்க்ஸ்டா வந்ததுக்கு. தேங்க்யூ. ரொம்ப நன்றி வந்ததுக்கு. என்னடா குத்துலாங்க கிஃப்ட் எல்லாருக்கும்? ரைட்டு, இறங்கி வாங்கோ. ஏலே ஜெத்து வந்து வேற லெவல்ல விளாட்ன கை கொடு. நல்லா பேசுனேன், அதனால உனக்கு ஒரு தூக்கர் கிஃப்ட். தேங்க்யூ வந்ததுக்கு. அடுத்ததா டிகே. தேங்க்யூ டிகே வந்தது ரொம்ப சந்தோஷம் டிகே. தேங்க்யூ. மோனிச, எனக்காக உன்னோட வாழுத்தனத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருக்க, அதனால உனக்கு தூக்கர் கிஃப்ட். தேங்க்யூடா வந்ததுக்கு. பட்டு ரோஜா, தேங்க்யூ தோங்கச்சுரா வந்ததுக்கு. போங்க. என்ன வாரம், என்ன வாரம். ஆமா, செம்ம பிளாஸ்டான வாரம். 4 வாலு பசங்களும் செம்ம வாலு பசங்க. ஆங்க இதே மாதிரி வாலு கொத்தங்க நாங்க வீட்டுல இருக்கிறாங்க. அவங்கள நாங்க சோக்கு கூட்டின்னு வந்து ஏத்தி அழகு காக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஒரு நம்பர் தெரியுதா? அந்த நம்பருக்கு குழந்தைங்களோட டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுங்க. அப்படி அனுப்புனாதான் நம்மளோட ஷோல கலந்துக்க முடியும். ஆங்க என்னடா இந்த வாரம் எப்படி தான் சொன்னீங்க, செம்ம பிளாஸ்ட் செம்ம வாலான வாரம் தான் இது. ஆங்க ஸோ இதே மாதிரி 4 வாலு கொச்சங்களோட அடுத்த வாரம் வந்து சங்கையா அவங்கள வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென் உங்ககிட்ட இருந்து சைன் ஆஃப் பண்றது உங்கள் கலருங்கச்சா, உங்கள் கிருஷ்ணா. இது நாங்க ஜெயா டிவியின் வாலு.